இப்பொழுது நாங்கள் என்ன விடயமான சம்பந்தமாக கதைக்க போகிறோம் சொல்லி சொன்னால், உண்மையிலே யாரும் ஏமாந்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு இப்பொழுது அனைத்து மக்களின் பாவனையில் இருக்கின்ற ஸ்மார்ட் போன்களின் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக வருகின்ற ஒரு மாஃபியா கும்பல் ஒன்றின் முக்கியமான விடயத்தை பற்றி தான் கதைக்கப் போகின்றோம். வாருங்கள், நேரடியாகவே காணொலிகள் செல்லலாம். எனது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உடனடியாக வாருங்கள், காணொலிகள் செல்லலாம். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரை காலமும் நடந்திருக்காத வகையில் இப்பொழுது குறுகிய நாட்களுக்குள் ஒரு மாஃபியா கும்பல் ஒன்று, அதாவது எப்படி சொல்வதென்றால், ஐபோன் 4,50,000 பெறுமதியான ஐபோனை நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் கட்டு காசுக்கு தருகிறேன் என்று சொல்லி அனைவரையும் ஏமாற்றி கொண்டு இப்படியாக செயல்படுகின்ற ஒரு கும்பல் ஒன்று உலாவி வருகிறது. தயவு செய்து இப்படியான வருகின்ற இந்த வாட்ஸ்அப் குரூப்பை தயவு செய்து நீங்களாகவே எக்ஸிட் பண்ணிவிட்டு தள்ளி செல்லுங்கள். இது ஒரு அவசரமானதும் கட்டாய பதிவுமானது. தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கின்றவர்கள் அனைவரும் நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி அனைவருக்கும் இது ஏனெனில் சிலர் படித்திருக்கலாம், சிலர் படிக்காமல் இருக்கலாம். படிப்பறிவில்லாதவர்களுக்கு இந்த காணொளியை போடும்போது அவர்களுக்கு அது சரி, 50,000 ரூபாய் கட்டுக்காசுக்கு எனக்கு ஒரு ஐபோனை தரப்போகின்றார்கள் என்ற ஒரு ஏக்கத்துடன் அந்த காசை அந்த வங்கி கணக்கில் பதிவிட்ட பின்பு அந்த நம்பர், அந்த தொலைபேசி எண்ணே செயலிழந்திருக்கும். எனவே தான் சொல்கின்றோம், தயவு செய்து எப்படி இந்த மாஃபியா கும்பல் செயல்படுகின்ற சொன்னால், இன்றைக்கு இப்போது நான் கதைக்கின்ற இந்த 8:30 மணி அளவில் நான் கதைக்கின்ற மணி அளவிலும் இதுவரைக்கும் 274 பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருக்கின்றார்கள். அதில் எத்தனை பேர் போலியானவர்கள், எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்பது எனக்கு தெரியாது. இதில் நானும் இப்போது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நானும் இணைந்திருக்கின்றேன். இது எப்படியாக இந்த செயல்பாடு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு இணைந்திருக்கின்றேன். மாறாக நான் இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு 4,50,000 ரூபாய் பெறுமதியான ஒரு ஐபோனை உங்களுக்கு வெறும் 50,000 ரூபாய் நீங்கள் செலுத்தினால் இந்த போனை நாங்கள் மாதம் மாதம் கட்டு காசுக்காக தருகின்றோம் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் செலுத்துகின்ற அந்த முற்பணமாக இருக்கின்ற அந்த 50,000 ரூபாய் பெறுமதியான காசை அவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் எடுத்துவிட்டு மீண்டும் உங்களுக்கு அந்த போனோ எதுவுமே உங்கள் கைக்கு வராது. இதுதான் உண்மை நிலவரம். எந்த காலத்திலும் போன் உங்களுக்கு வராது. தயவு செய்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் என்னவென்றால், இது ஒரு வெறும் மாஃபியா கும்பல். அதாவது இப்பொழுது புதிதாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இலங்கையில் தான் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்ற ஒரு நாள் அவர்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள், சட்டத்தின்படியில் அகப்பட்டுக் கொள்வார்கள். சட்டத்தின்படியில் அகப்பட்டாலும் நீங்கள் நீதிமன்றத்தினூடாக வாதாடினாலும் இதுக்குரிய எந்த தீர்வும் கிடைக்காது என்பதுதான் உண்மையான விளக்கம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பினூடாக எனக்கு ஒருவர் தொலைபேசி அழைப்பு எடுத்திருந்தார். அப்பொழுது நான் அதை ஆன்சர் பண்ணி கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், நான் கேட்டிருந்தேன், எனக்கு ஒரு ஐபோன் தேவை, எவ்வளவு காசு கட்டணும்னா 50,000 ரூபாய் கட்டினாலும் உங்களுக்கு போன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 5 பேரை சேர்த்து தந்தால் உங்களுக்கு 5,000 ரூபாய் கழிவு கட்டணமாக இருக்கு, 45,000 ரூபாய் செலுத்தினால் உங்களுக்கு போன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்பொழுது கூட நான் ஏற்கனவே இது எனக்கு எத்தனையோ பேர் எடுத்து இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லியே இதுக்காகத்தான் அந்த குரூப்பில் நான் ஆட் பண்ணினேன். ஆட் பண்ண பிறகு இப்படி கதைச்சு கொண்டு இதை நான் ரேஸ் பண்றதுக்காக செய்து கொண்டு வந்தேன். ஆனால் இது எங்க இந்த கம்பெனி இயங்குதுன்னு மட்டும் எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் ஒரு கும்பல் இலங்கையில தான், வேறு எந்த நாட்டிலும் இல்லை, இலங்கையில தான் செயல்பட்டு கொண்டிருக்கும். இதுக்கான ஒரு தகுந்த தீர்வை எடுக்கணும்னு சொன்னால் அதாவது மக்களாகிய நீங்கள் தயவு செய்து கண்காணிப்பாயிருங்கள். நீங்கள் இப்படியான எதற்காக உங்களுடைய சகோதரங்கள், சொந்த பந்தங்கள், உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப் குரூப்பை மட்டும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளுங்கள். வேறு யாரும் வாட்ஸ்அப் குரூப் புதிதாக இணைந்தால் தயவு செய்து கட் பண்ணிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் 2 குழுக்கள் இணைந்து ஒரு குரூப்பில் 384 பேரும், ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் 124 பேரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது
ஒரு 100 பேரிடம் 50,000 படி காசு வாங்கினாலே எவ்வளவு தொகை காசு வந்து வருவது நீங்களே கணக்கில் எடுத்துக்கொள்ளும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனை ஏமாற்றி பிழைக்கின்ற செயல்பாட்டில் தான் இந்த நாட்டை ஏமாற்றுகின்ற செயல்பாடு தான் இந்த மாஃபியா கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று சனிக்கிழமை நான் வேலைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற பொழுதிலே ஒரு 7 மணி 7:30 பொழுதிலே ஒருவர் எனக்கு அழைப்படுத்திருந்தார். அந்த அழைப்பை நான் ஆன்சர் பண்ணி கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதிலே அவர் சொன்னார், அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கிறது. நான் ஒரு சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி, விறகு வெட்டி விற்பவன். விறகு வெட்டி வித்தால் தான் என்னுடைய குடும்ப வருமானம் நிலை பெறும். அதனால் தான் விறகு வெட்டி விற்பவன். நான் இப்படியான ஒரு அழைப்பு வந்ததால் நான் அழைப்பு வந்ததை அடுத்து அவருடைய வங்கி கணக்கில் நான் 50,000 ரூபாய் பணத்தை செலுத்தி விட்டேன். எனது பிள்ளை ஏஎல் படிப்பதற்காக நான் ஆசைப்பட்டு எனது பிள்ளை கேட்டதற்காக நான் என்னுடைய அந்த பணத்தை அத்தனையும் செலவிட்டிருக்கிறது. கண்ணீர் மல்க வீடியோ காணொலியாக எனக்கு பதிவிட்டிருந்தார். இந்த வீடியோ காணொலி தயவு செய்து யாருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கேட்டிருந்தார். அதனால் நான் அந்த வீடியோ காணொலி யாருக்கும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எனவே இப்படியான ஒரு மாஃபியா கும்பல் அடிமட்ட ஒரு வறுமையில் இருந்து தனது பிள்ளையை கல்வி கற்க, தனது பிள்ளைக்கு கல்விக்காக அந்த தொலைபேசி வேண்டும் என்பதற்காக வெறும் விறகு வெட்டி கைகால் காய்த்த நிலையில் அந்த விறகை வெட்டி விற்று அந்த தந்தை சைக்கிள் உலாக்கி எத்தனையோ கிலோமீட்டர் தொலைவில் பிரிந்து வந்து அலைந்து இந்த கடும் சுட்டரிக்கின்ற வெயிலில் பிரிந்து வந்த அந்த தந்தைக்குத்தான் தெரியும் எப்படித்தான் கஷ்டப்பட்டு போய். ஆனால் அவர் கண்ணீர் மல்கி சொல்லிய வசனமும் அந்த அத்தனை வீடியோக்களும் எனது கைபேசியில் இருக்கிறது. யாருக்கு பயந்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இந்த வறிய குடும்பத்துக்கு நாங்கள் புத்தி சொல்லியாக. ஏனென்றால் அவர் சொல்கின்றார், நான் படித்தது 4ஆம் வகுப்பு தான் அண்ணா படித்திருக்கேன். ஆனால் அவருக்கு வயது கூட அண்ணா என்று அழைக்கின்றார். 4ஆம் வகுப்பு தான் படித்திருக்கின்றேன். இருந்தாலும் நான் செய்துவிட்ட புலையோர் அவர் எனக்கு தெரியவில்லை. என்னை ஏமாற்றி விட்டார்கள். எனவே தான் சொல்கின்றேன், அன்பான தமிழ், சிங்கள, முஸ்லீம், ஒட்டுமொத்த உலக தமிழ் வாழ் உறவுகளே, தயவு செய்து சொல்கின்றோம் என்றுதான் நான் சொல்வேன். எனது மீடியா ஊடாக நான் எதையும் பொய்யாக கதைக்க மாட்டேன். உண்மையான விடயங்களை அப்படியே அள்ளி தெளிப்பதற்கு நான் தயாராக கூட இருக்கின்றேன். தயவு செய்து இப்படியான போலி மாஃபியாக்களை கண்டு யாரும் ஏமாந்து விடாதீர்கள். உங்களுக்கான ஒரு அறிவு இருக்கின்றது. அந்த அறிவை தாண்டி இன்னும் ஒருவர் கேளுங்கள், 3வது நபரையும் கேளுங்கள். கேட்டுவிட்டு எது சரி எது பிழை என்று நீங்களாக முடிவெடுத்து எந்த அறிவும் இல்லாமல் தன்னந்தனிய முடிவெடுத்து செயல்படாதீர்கள். தயவு செய்து இப்பொழுது இது ஒரு போன் மாஃபியா. இதே போன்று எத்தனையோ மாஃபியாக்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊர்வி கொண்டிருக்கின்றது. வங்கி கணக்கில் பணங்கள் கூட சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த காலத்தில். எனவே தான் சொல்கின்றோம், இப்படியான ஒரு விறகு வெட்டியின் காசை கொண்டு அந்த மாஃபியா கும்பல் வாழ்கின்றதாக சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் அந்த மாஃபியா கும்பல் இன்னும் சில நாட்களில் எந்த ஒரு அரசாங்கத்தாலும் கைப்பற்றப்படும். எனவேதான் சொல்கின்றோம், தயவு செய்து புரிந்து கொண்டு அனைத்து மக்களும் இதை எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் லைக் போட தேவையில்லை, கமெண்ட் பண்ண தேவையில்லை. எத்தனை பேருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள் அத்தனை பேருக்கு பிரயோசனமாக அமையட்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நான் உங்கள் ஆர்ஜே உதயா.